பலியானார். அன்பிற்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறர் நலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு விசுவாச பயணமும் தாழ்ச்சியிலே தான் ஆரம்பிக்கிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துயமுகின்றன. நீ பெரிய ஒரு கோபுரத்தை, வானளாவிய கோபுரத்தை கட்ட வேண்டுமென்றால் அதன் அடித்தளம் தாழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்று புனித அகஸ்தீனார் சொல்லுகின்றார். ஆகவே இந்த நாளில் நம்முடைய விசுவாச பயணத்திலே தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நிரன்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பேறிய காலத்துக்கும் போற்றவும் உம்மை நாங்கள் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 9 அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிராம் தன் மனைவி சாராவையும் தம் சகோதரன் லோத்தையும் உடனழைத்து சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்ந்திருந்த செல்வத்துடன்
வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கரிவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானினின்று ஆண்டவர் பார்க்கின்றார். மானிடர் அனைவரையும் அவர் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு கொத்தி ஊடுருவுகின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கு அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிகளின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணில் இருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தறியுங்கள்,
அதன்பின் உங்கள் சகோதர சகோதரியின் கண்ணிலிருந்து திரும்ப எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் விசுவாச பயணம் தாழ்ச்சியில் தான் ஆரம்பமாகிறது. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் தாழ்ச்சியின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு எடுத்து எம்புகின்றன. முதலாவதாக ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி ஒரு பெரும் வேண்டுகோளை விடுக்கின்றார். உன் நாட்டிலிருந்து, உன் நிலத்தரிடமிருந்து, உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல். அன்பாதவர்களே, ஒரு தெரியாத தேசத்திற்கு ஆபிரகாமை இறைவன் அனுப்புகிறார். அவருடைய நாட்டிலிருந்து, அவருடைய இனத்தவரிலிருந்து, அவருடைய தந்தை வீட்டிலிருந்து அவரை பிரித்து ஒரு தெரியாத அன்னோன் லேண்ட் ஒன்றுக்கு போக சொல்லுகின்றார். ஆகவே தன்னுடைய பாதுகாப்புகள், தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட்டு அவர் கீழ்ப்படிவோடு, தாழ்ச்சியோடு அந்த ஆண்டவருடைய அந்த வேண்டுகோளுக்கு அவர் ஆம் என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வாக்குறுதி. என்ன வாக்குறுதியை கொடுக்கிறார்? உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வாய், உன்னை நான் ஒரு பெரிய இனமாக்குவேன். இவ்வாறான ஒரு பெரும் வாக்குறுதியை கொடுத்த பொழுது 75 வயதில் அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த நாட்டுக்கு பயணமாகிறார். இதுதான் தாழ்ச்சி என்பது. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சொத்துக்கள் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் நான் சாதித்தவை என்ன, எனக்காக இருக்கின்ற எல்லாம் என்ன என்று அவர் சிந்திக்காமல் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குறுதியிலே நம்பிக்கை வைத்து அவர் பயணிக்கிறார் என்றால் அவர் ஆண்டவர் முன்னிலையிலே தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இன்றைய பதிலுரை பாடல் சொல்லுகிறது, ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய உரிமை சொத்தாக தெரிந்து கொண்டார். அதே போலதான் ஆபிரகாமும் அவரை தன்னுடைய உரிமை சொத்தாக தெரிந்து கொண்டார். ஆகவேதான் தாழ்ச்சியோடு அவர் பயணிக்கிறார். இந்த நற்செய்தியும் அதே சிந்தனை நமக்கு தருகிறது. நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிட முயற்சிக்கிற பொழுது தாழ்ச்சியை நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன் என்று பார்க்க வேண்டும். மற்றவர்களை தீர்ப்பிட முயற்சிக்கிற பொழுது என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை நீ பார்க்காமல். துரும்பு என்பது ஒரு மிக சிறிய ஒரு விடயம். மற்றவருடைய கண்ணிலே ஒரு சிறிய துரும்பு தான் இருக்கிறது. அதை நீ பார்க்கிற பொழுது உன்னுடைய கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை நீ பார்க்காமல் எப்படி இருக்க முடியும்? அதாவது உன்னுடைய கண்ணில் பெரிய மரக்கட்டை இருக்கு, அதை நீ பார்க்கவில்லை, மற்றவருடைய கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறாய். ஆகவே முதலில் உன்னுடைய கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டை எடுத்துவிடு. இன்னும் அழகாக மற்றவருடைய குறைகளை காணக்கூடிய, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை உனக்கு ஏற்படும். ஆனால் உன்னுடைய கண்ணிலே மரக்கட்டை இருக்கும் வரை மற்றவர்களுடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை பார்க்க உனக்கு அருகதை இல்லை, தகுதி இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவேதான் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய அந்த துரும்பை பார்க்கிற பொழுது தாழ்ச்சியோடு என்னுடைய மரக்கட்டையை நான் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவேதான் இன்றைய நற்செய்தி வாசகமும் இன்றைய முதல் வாசகமும் நம்முடைய விசுவாச பயணத்திலே தாழ்ச்சி மிக முக்கியமானது. ஆண்டவரை உரிமை சொத்தாக நாங்கள் ஆக்கிக்கொண்டு, தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்த தானம், வாழ்வது உன்னுடைய கருணை என்று நினைத்து நாங்கள் வாழ வேண்டும். 242 பேரோடு போன விமானம் அந்த இடத்திலேயே நாங்கள் விழுந்து நொறுங்கியதை பார்க்கிறோம். அந்த மக்களுடைய கனவுகளை நாங்கள் சிந்திக்கிறோம். அந்த மக்களுடைய வாழ்வு ஒரு கணத்திலேயே முடிந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே எதையும் நாங்கள் எமது ஆக்கி போக முடியாது. எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போவதில்லை.
ஆண்டவரை உரிமை சொத்தாக கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருப்பது தாழ்ச்சி என்கின்ற புண்ணியம். புனித அகஸ்தீனார் சொல்லுகிறார், நீ மேலே போக விரும்புகிறாயா, கீழே இறங்கத் தொடங்கு. நீ மேலே போக விரும்புகிறாயா, கீழே இறங்கத் தொடங்கு. சிறப்பாக வானை பிரித்து கொண்டு போகக்கூடிய ஒரு பெரும் கோபுரத்தை கட்ட விரும்புகிறாயா, முதலில் நல்ல அடித்தளத்தை இடு. அந்த அடித்தளம்தான் தாழ்ச்சி என்று சொல்லுகிறார். தாழ்ச்சி என்கின்ற அடித்தளம் இல்லாமல் எந்த ஒரு கோபுரத்தையும் நாங்கள் கட்ட முடியாது என்கின்ற சிந்தனையை புனித அகஸ்தீனார் தருகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுகிறோம். அந்த தந்தையினுடைய வாழ்க்கையில் இருந்த ஆழமான அந்த தாழ்ச்சி, ஆழமான விசுவாசம், ஆண்டவரே என்னுடைய உரிமை சொத்து என்கின்ற அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை நாங்களும் அமதாக்க இன்றைய பலியில் மன்றாடுவோம். எழுந்திருந்து நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் ஞானம், மெய்யுணர்வு, ஆற்றல், நுண்மதி என்பவற்றை பெற்றுக்கொள்ளவும் திருச்சபையை வழிநடத்த தேவையான வல்லமையை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாம் அனைவரும் உம் அழைப்பை ஏற்று உமது வழி நடத்தலுக்கு ஏற்ப சாட்சியம் பகரும் வாழ்க்கை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து வாழ வரமரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் உள்ள நோயாளிகள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அவர்களுக்கு வேண்டிய உடல் உள நலன்களை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இந்த நாளில் நீ தந்த வார்த்தைக்காக நன்றி கூறுகிறோம். சிறப்பாக விசுவாசத்தின் தந்தையாக, தாழ்ச்சியின் தந்தையாக நம்முடைய முதுபெரும் தந்தை ஆபிரகாமை நமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவர் இவ்வாறு தாழ்ச்சியை, விசுவாசத்தை தன்னுடைய வாழ்வின் அடித்தளமாக கொண்டு வாழ்ந்தது போல நம்முடைய இந்த விசுவாச பயணத்திலே தாழ்ச்சியையும் விசுவாசத்தையும் அடித்தளமாக கொண்டு வாழ நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையா என்னை கொணர்ந்தே நேர்பாய்து வா, என்னை ஏற்பாய்து வாம். கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நேர்பாய்து வா, இதை ஏற்பாய்து வாம். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில்
வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையா என்னை கொணர்ந்தே நேர்பாய்து வா, என்னை ஏற்பாய்து வா. தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய். சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய். சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயேற்பாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயேற்பாய். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எங்களையும் ஒப்புரவாக்கும் இந்த புகழ்ச்சி பலி ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோர் ஆக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மையின் மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர்மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்கத்தின் மீதினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே மாண்பை வானுதோர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் அது திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களிலும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மென்றஞ்சி புகழ்ந்து ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவிய பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் என வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று கூலியம் புரிய தகுந்த வருணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும்
எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநாகனிவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் தொழும் நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்து மற்ற திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்ற படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
தேடும் செல்வம் நான் உன்னை தேடும் செல்வம் உனதன்பில் உளம் காணும் இன்பம் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும் நீ இன்றி வாழும் நிமிடங்கள் யாவும் தாயின்றி வாழும் சேயாகின்றேன் நீ இன்றி வாழும் நிமிடங்கள் யாவும் தாயின்றி வாழும் சேயாகின்றேன் கலங்கிடும் துளி நேரம் கலங்கரையொளி தீபம் கலங்கிடும் துளி நேரம் கலங்கரையொளி தீபம் கனிவோடு எனிலேற்றவா இறைவா கலங்காமல் என்னை தேற்றவா நீ என்னை தேடும் தெய்வம் நான் உன்னை தேடும் செல்வம் உனதன்பில் உளம் காணும் இன்பம் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவருடைய திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்க பெற்று நாங்கள் உமது கனிவை கஞ்சி கேட்கிறோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இந்த பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. பரமனின் திரு அன்னையே, பாவியின் அடைக்கலமே, அருள் தரும் தேன் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாயேனையே. அருள் தரும் தேன் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாயேனையே. கண்களை காக்கும் இமைகளை போல கருத்துடன் என்னை காப்பவள் நீயே. கண்களை காக்கும் இமைகளை போல கருத்துடன் என்னை காப்பவள் நீயே. விண்ணகமாளும் வேந்தனின் தாயே, விருப்புடன் மக்களை அரவணைப்பாயே. பரமனின் திரு அன்னையே, பாவியின் அடைக்கலமே, அருள் தரும் தேன் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாயேனையே. அருள் தரும் தேன் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாயேனையே. நித்ய ஸ்துதி கூறிய பரி
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.